காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கட்டிடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டு விழா. நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தனர். கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின்படி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கோவில் நகரம், சுற்றுலா நகரம், பட்டு நகரம் என புகழ்பெற்று விளங்கும் காஞ்சிபுரம் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மஞ்சள் நீர் கால்வாய் பகுதியில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூடு கால்வாய் அமைத்தல் பணியும், அன்னை அஞ்சுகம் திருமண மண்டபத்தை இடித்து அகற்றிவிட்டு பல்வேறு நவீன வசதிகளுடன் 8.77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் அமைக்கவும், பிள்ளையார்பாளையம் பகுதியில் 1.2 கோடி ரூபாய் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கவும், 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சிக்கு புதிய அலுவலகம் கட்டிடம் கட்டும் பணியும் என மொத்தம் 59.97 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டிடங்கள் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட உள்ள கட்டிடங்களுக்கான அடிக்கலை நட்டு கல்வெட்டினை திறந்து வைத்தார்கள். விழாவில் பேசிய அமைச்சர் KN நேரு, இதனைத் தொடர்ந்து 4.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நேரு மார்க்கெட் கட்டும் பணியையும், தாயார் குளம் அண்ணா நகர் பகுதியில் வேகவதி ஆற்றில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேகவதி ஆற்றில் பாலம் கட்டும் பணியையும், 7 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ராஜாஜி மார்க்கெட் கட்டுமான பணிகளையும் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்கள். அதனையடுத்து காரப்பேட்டை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கான இடத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன், உத்திரமேரூர் MLA சுந்தர், காஞ்சிபுரம் MLA CVMP எழிலரசன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன், மாநகர செயலாளர் CKV தமிழ்செல்வன், பகுதி செயலாளர்கள் திலகர், சந்துரு, வெங்கடேசன், தசரதன், மண்டல குழு தலைவர்கள் சாந்தி, சீனிவாசன், மோகன், சசிகலா, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
ராஜாஜி மார்க்கெட்டு, ஜவஹர்லால் நேரு மார்க்கெட் எல்லாம் கிட்டத்தட்ட 50% பணிகள் முனைப்பெற்று விரைவில் திறக்க இருக்கிறது. மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. வேகவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற பாலங்கள் வேகமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து பணிகளையும் பார்வையிடவும் அடிக்கல் நாட்ட வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஆரம்பிக்க பணிகளை விரைந்து முடிக்கவும் நம்முடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி சொல்லியிருக்கிறோம். நம்முடைய அமைச்சர் அவர்களும் சுந்தர் அவர்களும் எழிலரசு அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டாலும் ஓராண்டு காலத்துக்கு மேலாக அந்த பேருந்து நிலையத்திற்கான அந்த இடம் தேர்வு செய்யப்படாமல் இருந்தது. இப்போது அதற்கான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. விரைவில் பேருந்து நிலையமும் இங்கு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. குடிநீர் திட்டமும் பாதாள சாக்கடை திட்டமும் அதுவும் விரைந்து முடிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட இருக்கிறது. வேற ஏதாவது கேட்டீங்கன்னா சொல்றேன். கழிவு நீர் சுத்திகரிப்பு சொன்னீங்க, அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. ஒவ்வொரு நகரத்திலும் இருக்கிற நகரத்தின் குறுக்கே செல்கிற அந்த வாய்க்கால்களிலே கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக புதிய முறைப்படி அந்த கழிவுநீர் ஓரத்தில் இருந்த கழிவுநீர் கலக்காமல் அந்த பாதாள சாக்கடை திட்டம் போது எடுத்து சென்று நீரை சுத்திகரித்து எஸ்டிபி மூலமாக நீரை சுத்திகரித்து மறுபடியும் நதிகளில் விடவும் விவசாயத்துக்கு தரவும் அந்த பணியை எடுத்திருக்கிறோம். இப்போது ஒரு சில இடங்களில் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் எல்லா நகரங்களுக்கும் அதை விரிவுபடுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து நீண்ட காலமா பாதாள சாக்கடை திட்டம் வந்து கிடப்பிலே இருக்குது, பெண்டிங். அப்போ மெட்ரோ வாட்டருக்கு இதுக்கு உண்டான ஒரு கிளாஷ்ல வந்து பணி வந்து வேகமா நடக்கல. அது எப்போ விரிவுபடும்? ஒவ்வொரு இடத்துல இந்த பாதாள சாக்கடை திட்டம் மட்டும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு பல இடங்களிலே தாமதமாக தான் நடைபெற்று வருகிறது. காரணம், அவர் டிபிஆர் போடுகிற போது தரையிலே பதிந்து அந்த பகுதியில் கல் மண் எப்படி இருக்கிறது என்பதை அறியாமல் டிபிஆர் போட்டு 4 அடி 5 அடி என்று தோண்டுகிறார். ஒரு சில இடங்களில் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற பைப்புகள் இருக்கலாம் அல்லது மின்துறையினுடைய பாகங்கள் போகலாம். அதனால் சில இடங்களில் தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் முறையில் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விரைந்து நாம் முடிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. துப்புரவு பணியாளர்கள் மற்ற ஸ்டேட்லாம் வந்துட்டு நேரடியாக அவங்களுக்கு வங்கியிலிருந்து செலுத்திடுறாங்க. இப்போ நம்ம இங்கே டெம்பரரியாக தான் வச்சிருக்கோம். இந்த துப்புரவு பணியாளரோட அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கு இப்போ நம்ம அரசாங்கமே நேரடியாக அந்த அவங்களுக்கு சம்பளம் வழங்குவாங்க. இப்போ ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக கவர்மெண்ட்டே துப்புரவு பணியாளர்கள் சேலரி. அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு
நீங்கள் சொல்வதை நினைவில் வைத்துக் கொண்டு முதலமைச்சரை கலந்து பேசி என்ன செய்ய முடியும் என்பதை செய்யும். எத்தனை பேரூராட்சி எத்தனை மாநகராட்சி புதியதா உருவாக போகுது, என்னென்ன தேர்வு இல்ல ஒவ்வொரு இடத்திலும் அங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது 490 பேரூராட்சி இருக்கிறது, 138 நகராட்சி இருக்கிறது, 21 மாநகராட்சி இருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் 5 மாநகராட்சிகள் புதிதாக தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. புதிய பேரூராட்சிகளை நகராட்சியாக உயர்த்துவதற்குரிய கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல இவ்வளவு வருமானம் வரணும், இவ்வளவு ஜனத்தொகை இருக்கணும்னு இருக்கு, அதுக்காக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர உள்ளாட்சிகள் நான் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற ஊராட்சிகள் இருக்கிறது அல்லவா, இந்த ஊராட்சிகளையும் இணைக்கக்கூடிய அந்த பணியையும் செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம ஊரக துறையின் சார்பாக அவனுடைய செயலாளர் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்து எந்தெந்த இடத்துல தரம் உயர்த்தலாம் என்பதை அறிக்கை மூலம் தருகிற போது அது செய்யப்படும். இப்போது ஊராட்சி தலைவர்கள் பதவியில் இருக்கிறவரை அந்த பணி நடைபெறாது. பதவி முடிந்த போது தான் அது சேரும். இந்த பணி தென் மாவட்டங்கள்ல ஒரு எலெக்ஷன் நடந்தது உள்ளாட்சி, அதுக்கும் அது முடிஞ்சிட்டுன்னா அவங்களுக்கு சிறப்பு அதிகாரம் வைக்குமா, இல்லைன்னா எல்லாம் முடிஞ்ச 5 வருஷம் கழிச்சு தான் வைக்கும்? காஞ்சிபுரம்